45 இயர்ஸ் இப்போ ஆல்ரெடி ஏஜ் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்களுக்கு 1 crore வேணும்னா யூ கேன் டூ. ஆல்ரெடி இருக்கு மார்க்கெட்ல, பட் இன்னும் அதுக்கு growth potential இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரலாம். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்துட்டு நிஃப்டி 50 கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ அவர் 3 இயர்ஸ் வரைக்கும் எஸ்ஐபி பண்றாரு, எவ்ரி மந்த் சப்போஸ் 10,000 பண்ணிட்டு இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல அவர் போட்டிருந்த எஸ்ஐபிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு 1 இயருக்கு மேல ஆயிடும் நீங்க 3rd இயர் வித்ட்ரா பண்ணும்போது. இந்த 1 crore மொத்தமா அவர் வந்து வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்றாரு அப்படின்னா அந்த 5 lakhs டாக்ஸ்ல பே பண்ண தேவையில்லை. இது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏடிசியில் கிளைம் பண்றதுக்கு ஏஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நீங்க கெயின்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. வணக்கம் பிரதர். வணக்கம். ஒரு 45 இயர்ஸ் ஒருத்தருக்கு ஆகுது. அவர் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறாரு. அவரோட 10 இயர்ஸ் வந்து நான் எஸ்ஐபி போடுறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்றது 1 crore இருக்கணும் அப்படின்றது அவருடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக அவர் மாதம் எவ்வளோ கட்டணும் எஸ்ஐபி அப்படின்றத அவருடைய கேள்வி. அவர் மாதம் எவ்வளோ எஸ்ஐபி கட்டணும்? ஸோ 45 இயர்ஸ் இப்போ ஆல்ரெடி ஏஜ் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்களுக்கு 1 crore வேணும்னா யூ கேன் டூ 25,000 ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸோ அது எப்படி இருக்கும்னா நீங்கள் எவ்ரி மந்த் 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் எவ்ரி இயர் யூ ஆர் இன்க்ரீசிங் இட் பை 10%. ஸோ இந்த வருஷம் நீங்கள் 25,000 எவ்ரி மந்த் எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் வந்து 27,500 எவ்ரி மந்த் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 10 இயர்ஸில் யூ வில் பி கெட்டிங் 1 crore. இந்த 1 crore யூ வில் பி இன்வெஸ்டிங் அபவுட் 48 lakhs அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அபவுட் 52 lakhs வந்துடும் இஃப் இட் இஸ் கிவிங் யூ 15% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்றது வந்து எவ்ரி இயர் நம்ம கட்டுற அந்த எஸ்ஐபியை ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை வந்து அதே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா? ஸோ இதில் ஃபிக்ஸட் அப்படின்றது கிடையாது. பட் நமக்கு டார்கெட் 1 crore இருக்குது, அதுக்கு டைம் டியூரேஷன் 10 இயர்ஸ் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து ரீச் பண்ண முடியும். இதுவே உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 10 இயர்ஸுக்கு பதிலாக 15 இயர்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் 10%க்கு பதிலாக ப்ராபப்ளி ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இனிஷியல் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 25,000க்கு பதிலாக நீங்கள் 35,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஸ்டெப் அப் பண்ணாமலே கூட பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்டெப் அப் கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் டுடே அண்ட் எவ்வளோ உங்களால் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றதை பொறுத்து தான் இருக்குது. பட் 10 இயர்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த லாங்கர் தி எஸ்ஐபி சக்ஸஸ் ரேட் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறீங்க. ஸோ லாங்கர் தி டியூரேஷன் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஷார்ட் டேர்மில் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு காம்பவுண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். நீங்கள் 10 இயர்ஸுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு காம்பவுண்டிங் இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்களுக்கு எவ்ரி 5 இயர்ஸில் வந்துட்டு உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமாக வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ 10 இயர்ஸ்ன்றது ரொம்ப மினிமம் டியூரேஷன் தான். அதை தாண்டி போகும்போது தான் ரியல் காம்பவுண்டிங்கோட மேஜிக் உங்களால் பார்க்க முடியும். ஒரு 1 crore கார்பஸ் சேர்க்கறதுக்கு நீங்கள் வந்து 10 இயர்ஸுக்கு எஸ்ஐபியாக வந்து நீங்கள் 25,000 போடணும். அது ப்ளஸ் வந்து எவ்ரி இயர் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபியாக 10% நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1 crore அப்படின்றது 10 இயர்ஸில் பாசிபிள் அப்படின்றது சொல்கிறீங்க. ஆமாம். குறிப்பாக நம்ம வந்து 48 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். 52 lakhs ப்ளஸ் வந்து நமக்கு வந்து கார்பஸாக கிடச்சிருக்கும் அப்படின்றது உங்களுடைய இதாக இருக்குது. கரெக்ட். இப்போ எஸ்ஐபி அப்படின்றது நம்ம எந்த ஃபண்டில் போடணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ நார்மலாக வந்து நிஃப்டி 50ல் போட்டாலே நமக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன அந்த 1 crore அப்படின்றது வந்துருமா, இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்கான ஃபண்ட் ஏதாவது இருக்கா? ஸோ நிஃப்டி 50ல் மட்டும் போட்டால் பத்தாது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் 10 இயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் நிஃப்டி 50யை தாண்டி மற்ற ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இவரோட கேஸில் இப்போ 45 இயர்ஸ் ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் நிஃப்டி 50ல் வந்துட்டு 1 part. ஸோ 25,000ல் மேபி ஒரு 10,000 வந்து அவர் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 10,000 வந்து ஒரு மல்டி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் ரிமைனிங் 5,000 வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவருக்கு வந்துட்டு லார்ஜ் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்லேயும் எக்ஸ்போஜர் கிடைக்கும். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் அவருக்கு வந்துட்டு இந்த 15% ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் வேலிடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் ரியாலிட்டியில் இதை கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். வெறும் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணும்போது சேஃப்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ப்ராபப்ளி நமக்கு அந்த 1 crore 10 இயர்ஸில் ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ செபி வந்து இந்தியன் கம்பெனிஸும் ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க, ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து நிஃப்டி 50 மிட் கேப்லாம் சொல்கிறோம்ல, இப்போ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நிஃப்டி 50னா என்னது, மிட் கேப்னா என்னது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி நிஃப்டி 50க்கும் நிஃப்டி மிட் கேப் 150க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ
இந்தியாவில் வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை செபி வந்துட்டு 3 இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பேஸ்ட் அப்பான் தட் மார்க்கெட் கேப். ஸோ இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்பில் இருக்க கம்பெனிஸ் தான் டாப் 100ல் இருக்கிறது லார்ஜ் கேப். அந்த டாப் 100ல் திருப்பியும் டாப் 50 இருக்கிறது தான் இட்ஸ் பார்ட் ஆஃப் நிஃப்டி 50. ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸ் தான் நிஃப்டி 50யோட இண்டெக்ஸில் இருக்கும். அதுக்கு அடுத்த 50 இருக்கிறது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இல்லை லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லும்போது நிஃப்டி 100 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப். 101லேருந்து 250 அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு மிட் கேப்பில் வரும். ஸோ இதோட ரேஞ்ச் வந்துட்டு இட் இஸ் பிட்வீன் லார்ஜ் கேப் அண்ட் ஸ்மால் கேப், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது மிட் கேப். ஸோ மிட் கேப் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸில் வந்துட்டு 150 கம்பெனிஸ் இருக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்மால் கேப்பில் தான் சேர்ப்பாங்க. ஸோ பியாண்ட் 250, ஸோ ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது 250க்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான். ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, நிஃப்டி 50க்கும் நிஃப்டி மிட் கேப் 150க்கான டிஃபரன்ஸ் என்னது அப்படின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ ஆர்டரிங்கில் ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸ் வரது வந்துட்டு இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கும். அண்ட் மிட் கேப்பில் வந்து 150 கம்பெனிஸ் இருக்கும். ஸோ ஆல் தோஸ் மிட் கேப் கம்பெனிஸ் வுட் பி பார்ட் ஆஃப் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ். ஸோ இந்த டாப் 50 கம்பெனிஸ் ஒரு பக்கமும் அனதர் 150 கம்பெனிஸ் இன்னொரு இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ வாலட்டிலிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு நிஃப்டி 50ல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதே நேரத்தில் ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ஆல்ரெடி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க. அதே நீங்கள் மிட் கேப்பில் பார்க்கும்போது இதெல்லாம் எமர்ஜிங் கம்பெனிஸ். ஸோ ஆல்ரெடி இருக்குது மார்க்கெட்டில், பட் இன்னும் அதுக்கு க்ரோத் பொட்டன்ஷியலும் நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரலாம். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்துட்டு நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்பில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இவருடைய கேஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து அவர் வந்து நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து மிட் கேப் 150க்கு நான் வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா பிட்வீன் அது மாதிரி நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆக முடியும். ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம். பட் வி ஹேவ் டு பி a little கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பொதுவாக வந்துட்டு எக்ஸிட் லோட் இருக்காது. பட் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து அங்கே அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 இயருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும். பட் 1 இயர்க்குள்ளே அது இருக்குன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும், விச் இஸ் 15%. இப்போது அவர் 3 இயர்ஸ் வரைக்கும் எஸ்ஐபி பண்ணுறாரு. எவ்ரி மந்த் சப்போஸ் 10,000 பண்ணிட்டு இருக்காருன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் அவர் போட்டிருந்த எஸ்ஐபிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு 1 இயருக்கு மேலே ஆகிடும் நீங்கள் 3rd இயர் விட்ரா பண்ணும்போது. ஆனால் கடைசி இயரில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு தோஸ் ஆர் வித்தின் 1 இயர். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வரும். ஸோ இந்த டாக்ஸேஷன் பார்ட்டை வந்துட்டு நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சு கேல்குலேட் பண்ணி அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரிஞ்சால் நம்ம வந்து மூவ் பண்ணலாம். பட் மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக மூவ் பண்ணலாம். ஒரு சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கேஸை எடுத்துப்போங்க. ஒரு 1 crore அப்படின்றது ஒரு டார்கெட் அமௌண்ட்டாக இருக்குது. 10 இயர்ஸ் வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் வந்து அவர் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணுறாரு. எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. எஸ்ஐபியா 25,000 வந்து அவர் பே பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. எஸ், இப்போ அவருக்கு வந்து 48 lakhs வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறீங்க. கேபிட்டலாக வந்து அவருக்கு 52 lakhs அடிஷ்னலாக வந்திருக்கும். இப்போ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து இவர் எவ்வளோ கட்டணும்? ஸோ இவர் 48 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 52 lakhs வருது. ஸோ இவரோட கேஸில் இப்போது நம்ம கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி கம்மி பண்ணுறதுக்கு லெட் அஸ் அஸ்யூம் தட் எவ்ரிதிங் இஸ் கமிங் அண்டர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஸோ இவருக்கு 52 lakhs கெயின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 lakhக்கு மட்டும் அவருக்கு வந்துட்டு எந்த டேக்ஸும் பே பண்ண தேவையில்ல. ரிமைனிங் 51 lakhsக்கு வந்து 10% அப்ளிகபிளாக இருக்கும், விச் மீன்ஸ் தட் 5.1 lakhs. ஸோ 5,10,000 அவர் வந்து டேக்ஸில் பே பண்ணி ரிமைனிங் அமௌண்ட் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இல் ஹேவ் அரவுண்ட் 95 lakhs. ஸோ மீதி 5 lakhs வந்துட்டு அவர் டேக்ஸில் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதை வந்துட்டு மிட்டிகேட் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1 crore மொத்தமாக அவர் வந்து வீடு வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 5 lakhs டேக்ஸில் பே பண்ண தேவையில்லை. இது ஒரு வழி. அப்படி இல்லைன்னா டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். அது பண்ணும்போது அகைன் நீங்கள் வந்துட்டு ப்ராபப்ளி டேக்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக பே பண்ணுங்க. அது என்ன டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்? டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கில் என்னதுன்னா எவ்ரி இயர் உங்களுக்கு 1 lakh வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் வந்துட்டு ஒரு 4 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட கெயின்ஸ் வந்து ஒரு 2 lakhs இருக்குன்னா நீங்கள் அதில் ஒரு பார்ஷியல் அமௌண்ட் செல் பண்ணிவிட்டு திருப்பியும் பை பண்ணணும். ஸோ நீங்கள் செல் பண்ணும்போது அதில் கெயின்ஸ் எவ்வளோ இருக்குது? ஸோ ஒரு 1 lakh கெயின் இருக்குன்னா அந்த 1 lakhக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் செல் பண்ணி மறுபடியும் அதே ஃபண்டில் கூட திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்ரி இயர் நீங்கள் இதே மாதிரி செல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த 1 lakh கெயின்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் 10 இயர்ஸில் ஒரு 10 lakhs இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் எண்ட் ஆஃப் தி 10 இயர்ஸில் உங்களுக்கு 52 lakhs கெயின்ஸ் இருக்கிறதுல ஒரு 10 lakhs இதில் கம்மி ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு 1 lakh நீங்கள் டேக்ஸில் வந்து சேவ் பண்ணுவீங்க. ஸோ டுவர்ட்ஸ் எண்ட் நீங்கள் 5.1 lakhs டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராபப்ளி 4.1 lakhs தான் பே பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாகும். அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது, அதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்கன்ற பொறுத்து இருக்குது. பட் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்கை யூஸ் பண்ணலாம். இன் ஜென்ரலாக வந்து ஹார்ட் அண்ட் மணியை தான் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையில் நான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கட்ட விரும்பலை. இப்போ நான் டேக்ஸ் கட்டாமல் ஏதாவது ஒரு ஃபண்டில் நான் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஏடிசியில் கிளைம் பண்ணுறதுக்கு ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் கெயின்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு வீடு வாங்குறீங்க, ஸோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து கட்டின வீடை வந்து வாங்குறீங்க, அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து லெவரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் அகெயின் இந்த டேக்ஸை வந்துட்டு பே பண்ண தேவையில்லை. பட் அதில் லாக்இன் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பாண்ட்ஸ் அதில் வந்துட்டு 5 years லாக்இன் இருக்கும். ஆனால் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 5.4%, 5.6% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அகெயின் யூ வில் நாட் பி பேயிங் டேக்ஸ். பட் அதுக்கு அந்த லாக்இன் இருக்கும். ஸோ 5 years வரைக்கும் மினிமம் லாக்இன் இருக்கும். அந்த லாக்இன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வீடு வாங்கலாம். இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அகெயின் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட டேக்ஸ் ஸ்லாபுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி 30% டேக்ஸ் ஸ்லாபில் இருந்தாலும் உங்களுக்கு அதே 10% லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அண்ட் 15% ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் தான் வரும். இல்லை நீங்கள் இது வரைக்கும் இன்கம் டேக்ஸே கட்டலைனாலும் ஸ்டில் உங்களோட கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஸ்லாப் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ பேங்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தர்றோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது? சீனியர் சிட்டிசன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் என்ன இருக்குன்னா மொத்தமாக வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டியோட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பார்ட் ஈக்விட்டிலையும் இன்னொரு பார்ட்டு டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், பேஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65% உங்களுக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு 30-35% உங்களுக்கு டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மல்டி அசட் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ இந்த ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கமோடிட்டிஸ், கோல்டு, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட். ஆமாம். ஸோ மல்டி அசட் ஃபண்டில் உங்களுக்கு ஈக்விட்டி, டெட், கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் இன்னும் நல்லா கம்மியாயிடும். அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் விட கொஞ்சம் பெட்டராக வரும். இந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்றது எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க? எப்படி அதில் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வரும்? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடாமினென்ட்லி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து சேஃப்டி ஃபேக்டர் தான் கொஞ்சம் முக்கியமாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 100% ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் 65% இல்லை சில ஃபண்ட்ஸில் அதை விட இன்னும் கம்மியாக கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் அதே நேரத்தில் டெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களோட ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ மார்க்கெட் கீழே இறங்கினாலும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மார்க்கெட் 10% விடுதுன்னா ப்ராபபிளி இது அதை விட கொஞ்சம் கம்மியாகவே விழும். ஏன்னா மொத்தம் காசுமே வந்துட்டு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலைன்றதுனால. அதை தாண்டி இன்னும் சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட், அக்ரெசிவ் ஹைப்ரிட். ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் வந்துட்டு லோ ரிஸ்க் டேக்கர்ஸ், ஸோ வயசு அதிகமாக இருக்குது, 55-60 கிட்ட இருக்குது, அவங்க இல்லை இப்போ தான் புதுசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க Nifty 50ல் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.